ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட ஃபைனல் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உடம்பு சரியில்லாத டீச்சரை பாக்குறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கூட்டமா வந்திருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல யூ பாத்துட்டு இருக்கான் ஹீரோ. எதனால இந்த ரெண்டு மட்டும் வரவே இல்ல, ரெண்டுக்கு என்னாச்சு, ஒருவேளை அவனுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரெண்டு பின்னாடி வரான். ஹாய்டா யூ, நல்லா இருக்கியா அப்படின்னு. யூ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ரென், நீ உனக்கும் சூரோக்கும் ஏதோ நடுவுல இருந்திருக்கு தானே, இதனால நீ ஏன் வரவே இல்ல, உண்மையை சொல்லு அப்படின்னு இவன் மிரட்டி கேட்க அந்த இடத்துக்கு ஜென்னும் வந்துடுறான். சூரோ இறந்து போகும்போது அவ இறந்து போன இடத்துல இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு எடுத்தாங்க. அதுல ஹேண்ட் ரைட்டிங் எதுவுமே இல்ல. நீ தானே அந்த லெட்டரை அனுப்புனது அப்படின்னு கேட்க, இப்போ வீட்டுக்கு வராத, கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வா அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருந்தது. அது எப்படி எனக்கு தெரியும், நான் எதுக்காக அப்படி ஒரு லெட்டரை எழுத போறேன் அப்படின்னு ரெண்டு திட்ட ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான். இப்போ வீட்டுக்கு வராதன்னு சொல்லியிருந்ததை மட்டும்தான் போலீஸ் பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேற எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது. இது மீதி இருக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்க ரெண்டு ஷாக் ஆயிடுறான். நம்மளே வாயை விட்டு மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. யூ நேரா இந்த ரென்னை கூட்டு போயிட்டு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் இருக்கிற கார்ல உட்கார வச்சிடுறான். இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உடனே ரென்னு சொல்லிட்டு இருக்கான், நான் பிசினஸ்ல பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் எங்க அப்பா என் கைய விடவே இல்ல, எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு லைலான்னு ஒரு பொண்ணை எனக்கு என்கேஜ் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு அவ்வளவு பிடிக்கவே இல்ல, எனக்கு வேற வழியும் தெரியல. அப்பதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சூரோவை மறுபடியும் பார்த்தேன். சூரோ கிட்ட நான் நல்லா பேச ஆரம்பிச்சேன். அவளும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு மறுபடியும் ஹெல்ப் பண்றானேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தா. இன்னொரு பக்கம் அந்த லைலா கூட எனக்கு இருந்த என்கேஜ்மெண்ட்டை டிலே பண்ணிட்டு சூரோ கூட சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கட்டத்துல அந்த லைலாக்கு சூரோவோட விஷயம் தெரிஞ்சு போச்சு. சூரோ என்னை பார்த்து ஏற்கனவே உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு என்கிட்ட பேசாம அன்னைக்கு கோச்சிட்டு போயிட்டா. என்னால எனக்கு பிடிச்ச வேலையும் செலக்ட் பண்ண முடியல. இப்ப பாரு, எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட என்னால செலக்ட் பண்ண முடியல. சூரோக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிக்கிறான். யூ பாக்குறான், ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணுங்களோட விளையாடி இப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையவே இழந்துட்டு இருக்கா. இப்ப கூட உன்னை பத்தி யோசிக்கிறியா அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிடுறான். ஜென்னு கூட யூ தனியா பேச ஆரம்பிக்கிறான். இப்போ என்னடா பண்றது அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு சூரோ இறந்து போனதுக்கு ஒரு காரணம், ஒரு சான்ஸ் தாண்டா இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த லைலாவோட குடும்பத்துக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதனால அவங்க சூரோவை மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வேணும்னே இந்த பையன் ரெண்டு என்ன பண்ணி இருந்திருக்கான்னா, அந்த லெட்டர் ஒண்ணு எழுதி சூரோக்கு அமைச்சிருக்கான். சூரோ அதை பார்த்துட்டு பயந்து போயிருக்கணும். அதனால நேரா கீழே போலான்னு ட்ரை பண்ணிருக்கும் போது தான் அவங்களோட பழைய அங்கிள் தான் இப்போ செக்யூரிட்டியா இருக்காருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கணும். சூரோ மறுபடியும் பயந்துட்டு நேரா ரூம்கே போறேன் அப்படிங்கிற சாக்குல மொட்டை மாடியிலயாவது ஒளிஞ்சுக்கலான்னு திரும்பி போயிருந்திருக்கணும். எங்கேயாவது எகிரி குதிச்சு போலான்னு அவ பாத்துட்டு இருந்த நேரமா பார்த்து அந்த காம்பவுண்ட் ஒளிஞ்சு விழுந்து அவ இறந்து போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் கதைய சொல்ல, யூ பாக்குறான். அது ஒண்ணுதான் ஆப்ஷனா இருக்கும்னு எனக்கும் தோணுது. எப்படியாவது சூரோவை காப்பாத்தணுமே அப்படின்னு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட்டு மறுபடியும் எந்த இடத்துல அந்த டைம் டிராவல் லூப் வருமோ அங்க கிளம்பி போயிடுறான். சூரோ உன்னை இந்த தடவை நான் எப்படியாவது காப்பாத்திடுவேன் அப்படின்னு பழைய காலத்துக்கு வந்துடுறான். சூரோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. யூ தான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டானா பழைய யூ சரியா பேச மாட்டான்ல சூரோட்ட. அதனால சூரோ அவனே சைடு கண்ணுல குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கா. சூரோ இப்ப புது பையன் உள்ள போயிட்டு இருக்கான். அது கூட அவனுக்கு சொல்லத்துக்கு தெரியல. பாவம், நம்ம சூரோவை ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு காயப்படுத்திருப்போம் சரியா பேசாம அப்படின்னு யோசிச்சுட்டே நிக்கிறான். அன்னைக்கு சூரோவை யூ பின்னாடியே போறான். சூரோ, சாரி நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறான். யூ, நீ மறுபடியும் திரும்ப வந்துட்டியா, நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு ஒன்னும் மனசுல குழப்பம்லாம் இல்ல, மூளையில உனக்கு அந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு போல அப்படின்னு சொல்லும் போதே யாரோ யூ தலையில படார்னு அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த பக்கமா நம்ம பிடி பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்திருக்கான். டேய், இன்னும் கொஞ்ச நாள் தான்டா, எனக்கு இந்த ஸ்டிக் எல்லாம் தூக்கி போட சொல்லிருவாங்க, தெரியும்ல, நீ என்ன வீக் பாய் மாதிரி இங்க நின்னுட்டு இருக்க, போய் படி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். யூ கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ரென்னு வரான். ரென்ன பார்த்துட்டு இந்த பையன் சின்ன வயசுல ரொம்ப நல்ல பையனா இருந்திருக்கான், இவனா அப்படி ஒரு கெட்ட பையனா மாறினது அப்படின்னு யூக்கு ரொம்ப டவுட்டா இருந்துட்டு இருக்கு. யூ ரென்ன கூட்டு தனியா போய் உட்காந்துட்டு, இங்க பாரு ரென், பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உனக்கு மியூசிக்ல தானே பேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்ப, அதெல்லாம் வருங்காலத்துல சூப்பரா மியூசிக் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆக போதுரா, நம்ம மியூசிக்க எல்லாரும் கேட்க போறாங்க, அதனால நீ என்ன பண்ற, மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்ல. அப்படியா சொல்ற, இங்க வா அப்படின்னு கூட்டு போயிட்டு ரென்னு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு காட்டிட்டு இருக்கான். அப்ப ரென்னோட அப்பா பக்கத்துல வராரு. நம்ம யூவும் ரென்னும் பேசிக்கிறத ஓட்டி கேட்டுட்டு இருக்காரு.
பாவம் பையனுக்கு மியூசிக்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அதுலயும் இல்லாம அந்த புது பையன் ஒருத்தன் இருக்கானே, அவன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர்லன்னு சொல்றான். எல்லாம் நம்புற மாதிரி தான் இருக்கு. அதனால எதுக்கு நம்ம பையனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு, சோ அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கிளாஸ்க்கு நம்ம 2 வரான். டேய் நீ என்ன பேசினியோ தெரியல, எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. எங்க அப்பா கண்டிப்பா நீ உனக்கு மியூசிக் பிடிச்சா அதுலயே போப்பான்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். யூ பாக்குறான், இவன் எனக்கு தேவையில்லாம ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கணும். நானே சூரோவை காப்பாத்துறதுக்காக தான் ஏதோ சித்து வேலை எல்லாம் பண்றேன். இதுல இந்த பொறுக்கி பையனை வேற ஃப்ரெண்ட் புடிச்சு வச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா யூ கிளாஸ்ல போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இதுக்கும் மேல எந்த கவலையும் கிடையாது, ரெண்டுமே பிசினஸா பார்க்க மாட்டான். சோ அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சூரோவை அவன் ஏமாத்த மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாருக்கும் அந்த ஸ்கோர் கார்டு வருது, யூவோட ஸ்கோர் கார்டும் வருது. எல்லாரும் வந்து பாத்துட்டு யூ நீ 100க்கு 100 வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்ட உண்மையாடான்னு கேட்க பக்கத்துல இருக்க ரெப்பு சொல்றா 100 வாங்கியிருக்காங்கிறது உண்மைதான், ஆனா 100க்கு இல்ல 500க்கு, ஒட்டுமொத்த டோட்டலே இவனுக்கு 100 தாண்டா வந்திருக்குன்னு சொல்ல யூ பாத்துட்டு இருக்கான். இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இருக்க நான் எக்ஸாம் எழுதுனேன்னா ஏன் எதிர்காலம் பாலாயிரும் போலயே, எப்படியாவது ஏதாவது பண்ணணும், அதுக்குள்ள நம்ம திரும்பி போறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் தம்பி இப்பெல்லாம் பண்ணா உடம்பு வீணா போயிரும்பா, ஒரே நாளெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. யூ ஒன்னே இல்ல எனக்கு மயக்கம் வரணும், எப்படியாவது மயக்கம் வந்து இங்கே நான் உழுந்துடணும், அப்பதான் நான் மறுபடியும் என்னோட இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் பையன் முழுசா படிச்சு படிச்சு கிறுக்காயிட்டான் போல அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. யூ அடுத்த நாள் காலையில நேரா நம்ம ஜென்னி கிட்ட வந்துட்டு, ஜென் திடீர்னு நம்ம டைம் டிராவல் பண்ணோம்னா எப்படிடா பண்றது அப்படின்னு கேட்க, அது எனக்கு தெரியாது, இன்னும் நம்ம பரீட்சைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதான் எனக்கு தெரியும், நீ இப்ப இருக்க நிலைமையில பரீட்சை எழுதுனா காலேஜுக்கு போறது என்ன, ஸ்கூலையே பாஸ் பண்ண மாட்டடா அப்படின்னு சொல்ல யூக்கு இன்னும் பயமா இருது. ஆஹா நம்ம எதிர்காலம் எப்படி படுக்குழியில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இந்த தடவை திரும்பி போயிட்டா சூரோவை காப்பாத்திட்டோம், அதனால நம்ம திரும்ப வரமாட்டோம், யார்கிட்ட எல்லாம் நல்லா பேசணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவை மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்றான். அம்மாக்கும் அப்பாக்கும் மியூசிக் எல்லாம் வாசிச்சு காட்டுறான், ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு டீச்சர் கிளாஸ்க்கு வராரு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சினிமா பார்க்க போறோம், நீங்க எல்லாம் படிச்சு படிச்சு கலைச்சு போயிட்டீங்க, ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு மூவி சொல்லிட்டு ஒரு மூவி போட்டு விட அங்க இருக்க பசங்க எல்லாம் அந்த மோட்டிவேஷன் மூவி பார்த்துட்டு அழுதுட்டே படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து யூ கேக்குறான் சூரோவை பார்த்து, சூரோ நீ என்ன அங்க போற அப்படின்னு கேட்க சூரோ சொல்றா, உடனே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து எனக்கு வந்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டீச்சரா இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றா. நல்லா இருக்கும், நீ டீச்சர் ஆயிடு, நல்லா படிக்கணும் புரியுதா அப்படின்னு யூ அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம இங்கே சிக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பா ஏதாவது பரீட்சை எழுதிதான் ஆகணும், இங்க உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து படிக்கிறான், இல்லன்னா நம்ம எதிர்காலம் படு மோசத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சூரோ அதை பாக்குறா. அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. கூட ஒரு பையன் அவளை டிராப் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த சூரோவோட அங்கிள் ஆப்போசிட்ல வந்துடுறாரு. யூ வேகமா படிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வரும்போது அந்த ஃப்ரெண்டு பையன் சூரோவோட அங்கிள் போலடா, இப்பதான் வந்து சூரோவை கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, சூரோவோட அங்கிளா, இன்னும் 15 வருஷத்துக்கு சூரோக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னா கூட அந்த அங்கிள் எதுக்கு கூட்டு போகணும், சூரோக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு மின்னல் வேகத்துல பறந்துட்டு ஓடிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா சூரோவை பாத்துடுறான். சூரோவும் இப்ப யூவை பாத்துடுறான். நம்மள தேடிதான் வந்திருக்கான்னு தெரியுது. 2 பேரும் ஓடி பக்கத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. யூ அவளை பாத்துட்டு, நான் உன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உனக்கு ஏதாவது ஆயிடுமோ நான் பயந்து போயிட்டேன்னு சொல்ல சூரோ சொல்லிட்டு இருக்கா, நான் நல்லா படிப்பேன், நீ முடிஞ்சா நீ படிக்கிற காலேஜ்லயே சேர்ந்து படிப்பேன், நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. சூரோ நான் கூட உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்லிடுறான். எனக்கும் தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூவோட கையை பிடிக்கிறா சூரோ. ஆனா திடீர்னு நம்ம யூ இருக்கான்ல, உடனே டிராவல் ஆயிட்டு மறுபடியும் மாடர்ன் உலகத்துக்கு போயிடுறான். இப்ப பழைய யூ தான் நிக்கிறான். இவ கையை பிடிச்சிருக்கத பார்த்துட்டு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கையை உதறிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவன் மாடர்ன் உலகத்துக்கு போறான்ல, அங்க போய் நேரா சூரோவோட கல்லறைக்கு தான் போறான். அந்த கல்லறையும் இருக்கு, அதுல டேட்டு கூட மாறாம அதே மாதிரிதான் செத்து போயிருக்கா சூரோ. இது ஏன் இன்னும் மாறல, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, அந்த 2 தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல எப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உண்மையாவே ரெண்டுக்கு இந்த தடவை கூட இந்த லைலா கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. அதனால இந்த தடவையும் அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கறதால காரணம் மாறவே இல்ல. நான் போட்ட பிளான்லாம் தப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யூக்கு நல்லாவே புரியுது. ரென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃபிளவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கல்லறைக்கு வந்துட்டு இருக்கான். யூ பாக்குறான், உனக்குலாம் மனசாட்சின்னு இருக்கா இல்லையா, எதுக்குடா நீ வந்து சூரோ பின்னாடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல நான் என்ன பண்றது, எனக்கு சூரோவை தான் பிடிச்சிருந்தது, ஆனா எங்க அப்பா அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒரு பொண்ணு எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாரு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு, சூரோவை மிரட்டிட்டாங்க போலன்னு சொல்ல எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே தப்பு நடந்துருச்சுன்ட்டு யூ அழவே ஆரம்பிச்சிடுறான். அடுத்து ஜென்னு கிட்ட மறுபடியும் போறான். ஜென் எனக்கு ஏதாவது ஐடியா சொல்றா ப்ளீஸ், நான் சொல்றதை நீ நம்புவியான்னு தெரியல, ஆனா அது எதுவுமே போய் கிடையாது, எல்லாம் உண்மை
அப்படின்னு சொல்ல, இல்ல நான் நம்புறேன், எனக்கு சில ஐடியா எல்லாம் இருக்கு, அது அந்த நோட்ல எழுதியிருக்கேன், இதை கையில வச்சுக்கோ. இப்ப எனக்கு இருக்க ஒரே ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, சூரோ வீட்டுக்கு போயிருக்கா, அதுல வீட்டுல இருக்காத வெளியே போயிரும் யாரோ சீக்ரெட் லெட்டர் அனுப்பியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அவளுக்கு பயமா இருக்கு. சோ சூரோ கிளம்பி வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அப்பன்னு பார்த்தா இன்னைக்கு நட்சத்திரம் விழற நாள், அதை பாக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு மொட்டை மாடிக்கு போயிருக்கா. அவ மொட்டை மாடியில பாத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த லைலாவோட குடும்பத்துல அவ அண்ணன் இருக்கான்ல, அவன் மிரட்டுற மாதிரி பக்கத்துல வந்திருக்கான். கரெக்டா அப்பதான் சூரோ உனக்கு வேற கால் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த காலை நீ எடுக்கல, நீ நல்லா தூங்கி போயிருந்திருக்க. சூரோ பயந்து போயிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி கீழே வரும்போது அங்கிள பாத்திருக்கா. தன்னை அட்டாக் பண்ணதான் வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு மொட்டை மாடியில போய் கதவை பூட்டி இருந்திருக்கா. ஒரு பக்கம் அங்கிள், இன்னொரு பக்கம் அந்த குடும்பம், இப்படின்னு 2 பேர்கிட்டையும் மாட்டிட்டு சூரோ மொட்டை மாடியில இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றேன்னு கைப்பிடிய புடிச்சு இறங்கி இருக்கா. அப்போது பிரேக் ஆகி உடஞ்சு விழுந்திருக்கு. ஆல்ரெடி பழைய பில்டிங், அதுல தொங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் மறுபடியும் உனக்கு கால் வந்திருக்கு. அதான் உனக்கு கடைசியா வந்த கால், அதையும் நீ எடுக்கலன்னு தெரிஞ்சுட்டு சூரோ என்னை காப்பாத்து யூன்னு கத்திட்டு அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிருக்கா. இதாண்டா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில ஃபுல்லா எழுதி வச்சிருக்கான் அஞ்சன்னு. அதை படிச்சுட்டு யூக்கு இன்னும் மயக்கமே வந்துருது. என்னை காப்பாத்துன்னு அவன் கூப்பிட்டு இருக்கா. ஆனா என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கான். இந்த பிரசன்ட் உலகத்திலேயே ஜென் அங்க வந்துடுறான். நாவல்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லுன்னு எனக்கு தெரியும், நீ உண்மையாவே டைம் டிராவல் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத ஒரு சயின்டிஸ்டா நான் நிஜமாவே நம்புறேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் அதுல நான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த தடவை நீ மறுபடியும் போன அப்படின்னா உன்னால திரும்ப வர முடியுமான்னு எனக்கு தெரியலடா. அதனால நீ ஏதாதையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜென்னு சொல்லிட்டு இருக்கான். யூ வரான். அவங்க அம்மாவையும் அப்பாவையும், புது அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த தங்கச்சி பாக்குறா. அண்ணா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எப்போ வேணா வீட்டுக்கு வரலாம், புரியுதானா அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி தங்கச்சி எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்சதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் போல, நான் போயிட்டு வரமா அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்புறான். என்னை காப்பாத்துன்னு அவ கத்துனா. அப்ப கூட என்னால அவளை காப்பாத்த முடியல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யூ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து யூ இந்த தடவை மறுபடியும் உனக்கு இதான் ஃபைனல் சான்ஸ்ன்னு ஜென்னு சொல்லியிருக்கான். அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் டைம் டிராவல் பண்றதுக்கு. அப்பன்னு பார்த்து யாரோ ரவுடி பசங்க எல்லாம் வேற அவனை வந்து வம்பளுக்க ஆரம்பிக்க, யூ வேற வழியே இல்லாம அங்க இருந்து இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். அவனை 2 பேரும் அடிக்கிறாங்க. யூ அந்த 2 பேரையும் அடிச்சு போடுறான். போன் ஸ்விட்ச் ஆஃப் வேற ஆயிருது கீழே விழுந்து. ஜென்னு வேற கால் பண்ணிருக்கான். இந்த தடவை வேற இடத்துல ஒரு வேலை அந்த கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குடா, அது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா காலே பண்ண முடியல. யூ காரும் ரிப்பேர் ஆயிருது. ஒரு வழியா யார்ட்டையோ லிஃப்ட் கேட்டு அந்த பில்டிங்க்கு போயிடுறான். பார்த்தா அந்த கிராக் வருது. அந்த கிராக் ஆனா தூரமா வருது, மாடியில இருந்து நேரா போக முடியாத மாதிரி. யூ கொஞ்சம் தள்ளி ஓடி போனா நம்மளும் அவள மாதிரி விழுந்துருவோம், சூரோ மாதிரி இறந்து போயிருவோம் தெரியுது. ஆனா என்னை காப்பாத்து நீ கத்துன, உன்னை காப்பாத்த நம்ம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாஞ்சு உள்ள போயிடுறான். அந்த காலத்துக்கு மறுபடியும் திரும்ப போயிடுறான். என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல அவன் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கும் போதே டிராவல் ஆயிட்டாங்கிறதால அங்க வர காரு ஸ்கூல் படிக்கிற யூவை இடிச்சிருது. யூ கண்ணை முழிச்சு பாக்குறான். கையில கட்டெல்லாம் போட்டு படுத்துட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவும் வராங்க. யூக்கு பாஸ்ட்ல இருந்து வந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல போல. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு என்ன நடக்குது, ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, அது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இங்க சூரோ இருக்கால, அவ யூவோட கையை பிடிச்சு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே யூ ஒரு மாதிரி மாறிட்டான். இப்ப அவனுக்கு உடம்பு வேற முடியாம ஹாஸ்பிட்டல்ல வேற இருந்துட்டு இருக்கான். நம்மளாலதான் அப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சூரோ ரொம்ப ஃபீல் பண்றா. என் மனசுல இருக்கதான் நான் சொல்லி இருந்திருக்க கூடாது, சொல்லி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. சீக்கிரமா கெட் வெல் சூன், அது மட்டும் இல்லாம நல்லபடியா எக்ஸாம் வேற பக்கத்துல வந்துருச்சு வா அப்படின்னு மெசேஜ் வேற அனுப்பியிருக்கா. யூ பாக்குறான். இந்த பேர் எங்கேயும் நல்லா பார்த்த மாதிரி இருக்கு, ரொம்ப முக்கியமான ஆள் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையேன்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்குதான் ஃபைனல் எக்ஸாம்ஸா. யூ வேகமா கிளம்பி ஓடிட்டு இருக்கான். நல்ல வேலை கொஞ்சமாவது படிச்சு வச்சோம், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. கரெக்டா அப்போ நம்ம சூரவும் கிளம்பி எக்ஸாம்க்கு போயிட்டு இருக்கா. பாக்கெட்ல ஐடி கார்டு எல்லாம் மறக்காம வச்சுட்டு போயிட்டு இருக்கா. எக்ஸாம் ஹால் டிக்கெட்லாம் போகும்போது இந்த ஹூடி பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம சூரோக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிக்கிறான். இவன் அப்பாவி பையனா இருக்கானேன்னு கடைக்காரன் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ண, சூரோ ஒண்ணே இந்த பூக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு காசை கொடுக்குறா. அப்போ ஹால் டிக்கெட் அந்த இடத்துல கீழே விழுந்துருது. இந்த பூ நீயே வச்சுக்கோ, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சூரோ அந்த அப்பாவி பையன் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து நேரா ஓடி போயிடுறா. இங்க யூ பாத்துட்டு இருக்கான். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா என்னன்னு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவன் பாட்டுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போய் எதுவுமே ஞாபகம் இல்லாம நிக்க, சூரோ உள்ள போறதுக்கு ஹால் டிக்கெட் இல்லாம வெளியவே அவனை நிக்க வச்சிடுறாங்க. அவனையே அறியாம யூ நேரா சூரோ பக்கத்துல போறான். என்ன ஆச்சுன்னு கேட்க, யூ என் ஹால் டிக்கெட் காணோம்டா, என்ன பண்ண போறேன்னு தெரியல, என் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. நீ இங்கே வெயிட் பண்ற, நீ வர வழி எனக்கு தெரியும், நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு யூ நேரா கிளம்பி போயிட்டு இருக்கான். போகும்போது யார் மேலயோ வர நல்லா இடிச்சிடுறான்.
இடிச்சிடுறான். இடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வருது. சூரோவை பத்தி எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி ஓடுறான். அங்க அந்த அப்பாவி பையன் கையில ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு நிக்கிறான். டேய் சூரோவை பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூ கேட்க, அம்மாடா பாத்தேன்டா, அவன் அந்த காடை வேற விட்டு போயிட்டாடா, அதான் அவட்ட குடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த அப்பாவி பையனும் சொல்றான். யூ பாக்குறான், என்கிட்ட கூடுறா, ரொம்ப தேங்க்ஸ்டா, செல்ல குட்டிடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்க. யூ நேரா சூரோட்ட போயிட்டு உன் ஐடி கார்டு எடுத்துட்டேன், இங்க பாரு அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். சூரோ அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப வேற யூக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல, அவனும் பல்ல காட்டிட்டு வா எக்ஸாம் எழுத போலாம், உள்ள போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நேரா கிளம்பி ஃபைனல் டைம்ல உள்ள போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. யூக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம கிளம்பி போக போறோம் போல, சூரோ கிட்ட இன்னும் சில விஷயங்களை சொல்லணும், சொல்லாமலே போறோமே அப்படின்னு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கையில ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதிடுறான். அந்த டீச்சர்ட்ட கொடுத்து, டீச்சர் இது எப்படியாவது நீங்க சூரோ கிட்ட கொடுத்துருங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவ்வளவுதான், பழைய யூ திரும்ப வந்துடுறான். புது யூ பிரசன்ட்டுக்கு போயிடுறான். சூரோ அங்க வந்து என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இல்ல எனக்கு எல்லாமே வந்து நான் நல்லாவே எழுதல, எக்ஸாம் எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு, என்கிட்ட யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரோவை கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லாம யூ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஃபைனல் டே கிளாஸ்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க. சும்மா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு போறதுக்காக எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்க. யூ மட்டும் இன்னும் சோகமா வந்துட்டு இருக்கான். சூரோ வந்துடுறான். சாரிடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, என்னால் தான் எனக்கு எக்ஸாம் சரியா எழுதியிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்ல எல்லாருமே நீயும் நானும் க்ளோஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு நீயும் நானும் க்ளோஸ் மாதிரி ஞாபகமே இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்க, ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சூரோ சொல்றா. கரெக்டா டீச்சர் உள்ள வராரு. நீங்க படிக்கிற காலத்துல யூஸ் பண்ண கூடாதுன்னு நிறைய பொருளை நான் வாங்கி வச்சிருக்கேன், அதெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து லிப்ஸ்டிக், போனு, புக்குன்னு சொல்லிட்டு எதையோ வாங்கி வச்சிருக்காரு. அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு புக் எடுக்கிறாரு. இத பாருங்க, இதுல யார வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னதும் இது எல்லாமே சூரோவை தான் வரைஞ்சிருக்காங்கன்னு கத்துறாங்க. யார் வரைஞ்சது அப்படின்னு கேட்க கிளாஸே வேற யாரு யூ அப்படின்னு கத்திட்டு இருக்கு. ஸ்கூல் முடிச்சிட்டீங்க, இனிமே நீங்க லவ் பண்ணாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது, யூ இந்த புக்கை வந்து வாங்கிட்டு போன்னு சொல்ல நான் வரையில அப்படின்னு யூ சொல்றான். ஏன்னா இதுக்கு மேலேயாட பயப்பட போற, நான் இனிமே உனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது, இந்தா வாங்கிக்கோ, இது நீ வரைஞ்சதுதான் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கொடுக்குறாரு. யூவும் அதை கையில வாங்கிக்கிறான். ஒருவேளை நம்ம இவ்வளவு லவ் எதுவும் பண்ணோமா, நமக்கே ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாமே கிளாஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. யூவும் சூரோவும் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. யூ கூட கிளம்பி போயிடுறான். அப்போ டீச்சர் ஒருத்தர் வராரு. சாரிமா, யூ இந்த லெட்டர் உன்ட்ட எப்படியாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு போனா, அதை நான் மறந்துட்டேன், இதாமா அந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்க. சூரோ அதை படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல எல்லாமே எழுதி இருக்கு. யூ வந்துட்டு எல்லாத்தையும் எழுதியிருக்கான். நான் அந்த மாதிரி பிரசன்ட்ல இருந்து வரல, ஃபியூச்சர்ல இருந்து நான் உன்னை பாக்கிறதுக்காக வந்திருக்கேன், ஏன்னா அந்த ஃபியூச்சர் உலகத்துல நீ இல்ல, இதெல்லாம் நான் சொல்றது உனக்கு கொஞ்சம் கூட பிடிப்படாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, உங்க அம்மா அப்பா இறந்து போனது எப்படி எனக்கு தெரியும், உன் வீட்டு அட்ரஸ் எப்படி எனக்கு தெரியும், உன் அங்கிள் உன்னை கொடுமைப்படுத்துறாருன்னு எப்படி எனக்கு தெரியும், அந்த ஹுடி பையனை எப்படி எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் தேடி தானே வந்தேன், இதெல்லாம் உன் கதை, இப்படிதான் உனக்கு முடிவு வந்தது, அது உனக்கு நடக்க கூடாது, ரென் கூட நீ பேசவே பேசாத, யார் வந்தாலும் சரி அந்த பசங்களுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காத, 15 வருஷம் நீ எப்படியாவது வெயிட் பண்ணு, உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய், தேவையில்லாம உன் வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக லூஸ் பண்ணிடாத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுட்டு, இன்னும் நீ நம்பல அப்படின்னா ரிசல்ட் வரப்போ நாங்க இருக்க மாட்டேன், ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த காலேஜ்ல தான் சேர்வாங்க, வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூ அதுல சாட்சியும் எழுதி வச்சிருக்கான். சூரோ சில பேருக்கு கால் பண்ணிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ஆமாடி, நான் அந்த காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யூவும் மாறி மாறி நிறைய விஷயத்த சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூரோக்கு இப்படி மேட்ச் ஆகுது. உண்மையாவே என்ன நடந்திருக்கு, அப்போ உண்மையாவே நம்ம யூ ஃபியூச்சர்ல இருந்து வந்து நம்மள காப்பாத்திருக்கானா, நான் ரெண்டும் கூட பழக கூடாதா, அதுக்காக தான் அதை சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கானான்னு சொல்லிட்டு சூரோ அழ ஆரம்பிக்கிறா தனியா நின்னுகிட்டு. யூ டக்குன்னு கண்ணு முழிக்கிறான். பிரசன்ட்டுக்கு வந்துடுறான். உடனே என்ன பண்றதுன்னு தெரியல, சூரோ உயிரோட இருக்காளா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சூரோ நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப, மெசேஜ் எப்பவுமே சென்டே ஆகாதுல்ல, ஆனா இந்த தடவை சென்ட் ஆகுது. யூ ஹாப்பி ஆயிடுறான். நேரா வெளியே வரான். அந்த போலீஸ் ஃப்ரெண்ட பாக்குறான். அவன் பார்த்துட்டு எப்படிரா இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்போனா எல்லாமே மாறிடுச்சு, சூரோ இறந்து போகல, அதனால தான் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பி ஆயிடுறான். அவன் ஃப்ரெண்டு ஜிஜி இருக்கால, அவ பிரெக்னெண்டா இருக்கா. இப்படி எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை வேற வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. யூ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஸ்கூலோட கெட் டுகெதர் நடந்திருக்குன்னு வரான். அந்த ரெப்பு பொண்ணு தான் கூப்பிடுறா. எல்லாரும் நாங்க கான்டாக்ட்ல தான் இருந்தோம், அப்போ நீ தான் 15 வருஷமா கான்டாக்ட்ல இல்லாம போயிட்ட, உன்னை இப்பயாவது பார்த்தோமே, வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்பு உள்ள கூட்டு போயிட்டு இருக்கா. யூக்கு சூரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் தெரியல. யூ நேரா உள்ள போனதும் அங்க இருக்க அத்தனை பேரும், நம்ம ஜென்ல இருந்து அத்தனை பேரும் இவனை இப்பதான் பாக்குறாங்க போல ரொம்ப நாளுக்கு அப்புறமா. யாரடா தேடுற, சூரோவையா, அவ ஃபாரின்ல தான் இருக்கா, இன்னும் வரலன்னு சொல்ல, அவ உயிரோட இருக்கால, அது எனக்கு போதும்னு சொல்லிட்டு யூ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு தாண்டா 15 வருஷம் ஆச்சு, எனக்கு இப்பதாண்டா நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறான். அன்னைக்கு பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு யூ வெளியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போலான்னு சூரோவை கூட கூப்பிடுவான். அந்த ஹோட்டல் அப்ப திறக்கவே இல்லைல்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு இப்ப ஹோட்டல்
திறந்துருச்சு. ஆனா சூரோ இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சூரோ குரல் பின்னாடி கேக்குது. நீ சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டல்ல இதே இடத்துல திறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சூரோ பின்னாடி நிக்கிறா. நல்லபடியா ஏதோ வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. சூரோ யூவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்க யூ பார்த்துட்டு இருக்கான். நானும் வந்துட்டு உன்ன மாதிரி 3 வருஷமா உன்னை லவ் பண்ணல, 18 வருஷமா லவ் பண்றேன் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. பாஸ்ட்ல இருந்து மறுபடியும் கிளம்பி ஃபியூச்சர்ல வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ற இந்த பியூட்டிஃபுல்லான சீனோட இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத மறக்காம இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான சீரிஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.